சாரி ஜுவல்ஸ்லாம் எங்கடி? அதெல்லாம் என்னால் முடியாது. நீ வேஷ்டி சட்டை போட்டிருக்கியாடா? போடா. ஆ. ஏய் என்னடி ஆச்சு? We made it. நம்ம வீடு, நம்ம பெட்ரூம், நம்ம ஃபர்ஸ்ட் நைட், us. இல்லை அழுது புரண்டு எப்படியோ ஒன் ஃபைன் டே அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ரெயினில் ரோடில் சைக்கிள் செயின் கழிந்து நின்றுட்டு இருந்தேன். எப்போது ரொம்ப நாள் முன்னாடி நடந்த மாதிரி இருக்கு. பேசாமல் அப்படியே பைக் நிறுத்தாமல் போயிருக்கலாம், நிம்மதியாக இருந்திருப்பேன். என்னடி அரைகிற? போக போக பாரு. ஆ நல்ல ஃபர்ஸ்ட் நைட் ரீ. எத்து வா. யா ஓகே. ஜனனி, ஐ லவ் யூ ராம். நான் உன்னை என்றைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேன். யாரையும் உன்னை கஷ்டப்படுத்த விட மாட்டேன். தெரியும்டா. அம்மா, ஸ்டேஷன்லேருந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க. எங்களுக்கு பிஎம் ரிப்போர்ட் வந்திருக்கு மேடம். சார், கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்ல சார். இப்போ 2 நாள் கழிச்சு இன்ஃபார்ம் பண்ணுங்க. முடிஞ்சா ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க, இல்லை நாங்கள் கூட வரோம். கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்க. சரிங்க சார்.
காலைல 8 மணிக்கு வருவார், சாயந்தரம் 6 மணிக்கு போயிடுவார். பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். பெரிய சார் எப்படி நாங்கள் பார்த்ததே இல்லை மேடம். சார் பாஸ்ட் 20-25 டேஸாக செந்தில் சார் கூட தான் ஆஃபீஸ் வந்தார். ஆனால் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே மேடம். ஊருக்கு போயிருக்காம்மா, வர 10 நாள் ஆகும்னு சொன்னா. அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியுமா ஆண்டி? என்னை விட ராம் பற்றி செந்திலுக்கு தான் நல்லா தெரியும். 10 நாளாக எங்கள் வீட்டில் தான் இருந்தான். என் ஹஸ்பண்ட் செத்த முன்னாடி நாள்லேருந்து நான் அவனை பார்க்கல. ஃபியூனரலுக்கு கூட வரல. என் பையன் மேலே சந்தேகப்படுறியா? இல்லை இல்லை அங்கிள், நான் அப்படி சொல்லலை. அவன் வந்தா சொல்கிறேன், நீ கிளம்புமா. அம்மா வரேன், டோர் ஓப்பன் பண்ணு. அவங்க அம்மா கிட்ட சொல்லாது, தாங்க மாட்டான். அங்கிள், நீங்கள் ராம்கிட்ட ஏதாவது ஜனனி, ராம் கடைசியா நம்ம வீட்டுக்கு வந்தப்போ அவன் பேர்ல இருக்கிற ஷேர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உன் பேருக்கு மாத்தணும்னு சொன்னான். எனக்கு எனக்கு ஒன்றும் புரியலையம்மா. ஜனனி, இதுதான் கடைசி யோசிக்கும் போது தான் எனக்கு தெரியுது உன் கூட எவ்வளோ இயர்ஸ், மந்த்ஸ், டேஸ், செகண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப நேரம் இல்லை, நான் போகணும், இல்லைன்னா தப்பாயிடும். நிறைய சொல்லணும், ஆனால் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாம் அமைஞ்சிடாது ஜனனி. எனக்கு அமைஞ்சுது கிட்டத்தட்ட. இப்போ எல்லாமே போச்சு. லவ் யூ ஜனனி. நான் உன்னை ஏதாவது ஒரு வகையில் காயப்படுத்திருந்தேன்னா சாரி, நான் வேணும்னு பண்ணலடி. ஐ லவ் யூ, லவ் யூ. சரி, ஓகே, வீட்டில் தனியாக இருக்காத, அம்மா வீட்டில் போயிரு. செந்தில் செந்தில் அவனுக்கு எதுவும் பிரச்சனை வந்தால் நீ பார்த்துக்கோ. ஐ லவ் யூ. கடைசியாக ஒரு முத்தம் கொடுப்பியா? ஹலோ அங்கிள், சொல்லுமா ஜனனி. அன்னைக்கு ராம் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, செந்தில் அவன் கூட இருந்தான். ஆமாம்மா, அவன் கூட தான் இருந்தான். ஏம்மா, என்ன விஷயம்? ஹலோ.